இப்போ வந்து பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் எடுத்து வச்சுருக்குது. இந்த பாவக்காய்க்கு ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளி தான், 4 தக்காளி எடுத்துருக்குது. பூண்டு எடுத்துருக்குது புளிக்குழம்புக்கு. பல்லாரி ஒரு 2 பல்லாரி கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா இவ்வளோ போடலாம், இவ்வளோ வெங்காயம் போடலாம். இது பல்லாரி 2 பல்லாரி, கொஞ்சம் பரவாயில்லாமல் பெரிய பல்லாரி. இது பூண்டு. இதை என்ன செய்யணும்னா 2 பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். நான் எதுக்கு எல்லாமே பேஸ்ட் பண்ணுறேன்னா, தக்காளி வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. பொதுவாகவே அது தெரியாதவங்க தான் முட்டி வலி வரும், கால் வலி வரும்பாங்க. புளி சேர்த்தா தான் கால் வலி இதெல்லாம் வர்றது. தக்காளி வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அது சரியாக வதங்காட்டால் என்ன பண்ணுறதோ தூக்கி வெளியே போட்டுருவாங்க பிள்ளைய கடுங்க சாப்பிடாம. அதனால நான் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி எந்த குழம்புக்குனாலும் பேஸ்ட் பண்ணி போட்டுருவேன். அதனால் தக்காளி பூண்டும் இப்போ அரைச்சிக்கலாம். பூண்டும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இது 2 பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து எண்ணெயில் வதக்கிக்கணும். அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் எல்லாம் ரெடி அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சரியா? எண்ணெய் ஊற்றுறேன். 2 சிட்டிக்கரண்டி புளிக்குழம்புக்கு கொஞ்சம் கூட ஊற்றுனா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு எப்படியோ எண்ணெய் கம்மியாக ரொம்ப கம்மியாக சேர்க்கணும்னு சேர்த்துக்குங்க. கடுகு போட்டுக்கு, வெந்தயம், 2 உளுந்தம்பருப்பு சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. சரிங்களா? பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து இந்த தக்காளி பேஸ்ட் வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை ஊற்றிடுவோம். தக்காளியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கினா தான் வந்து பாவக்காய் கசப்பு அடிக்காது. நல்லா வதங்காட்டேன் கசப்பு தன்மை வரும். அதனால் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதனால் இப்போது இந்த மசால் பொடி ஒரு சும்மா 1/4 ஸ்பூனு வத்தப்பொடி போட்டுக்கேன். இது வீட்டு மசால் பொடி. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது இந்த ரொம்ப கம்மியான புளி தான். புளி வேண்டாதவங்க தக்காளி கூட 2, இப்போ நான் வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன்னா இதை கூட 2 தக்காளி அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா புளி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஒரு 3 சொலை சின்னதாக இருந்தால் பார்த்தீங்களா, 3 சொலை போட்டிருக்கேன். நான் புளி ரொம்ப சேர்க்கணும், உடம்புக்கு நல்லதில்லை தான். அதனால் இப்போது மசாலா போட்டுக்கலாம். தேங்காய் மசாலா எல்லாமே ஒட்டுக்க போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஊற்றும்போது அதோட இந்த கசப்புத்தன்மை எடுத்துரும். இறக்கையில் ஒரு கொஞ்சம் போல் வெல்லம், கொஞ்சமாக இந்த இவ்வளோ கூண்டு சின்னதாக ஒரு வெல்லம் கட்டி அதில் போட்டிங்கன்னா இந்த எந்த புளிக்குழம்புக்குனாலும் போட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஆமாம், இது நல்லா கொதித்து வெந்து அதுதான் முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்களா, நல்லா இதாகிட்டு குக் ஆகிடுச்சு. பாவக்காய் புளிக்குழம்பு நல்லா குக் ஆகிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த தேய்ச்சிலாம் என்ன செய்யணும்னா, இதாக இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன துண்டு ஒரு வெல்லம் இல்லைன்னா 1 ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம். இந்த வெல்லம் அதில் போட்டோன்னா இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தில் பேச சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். நல்லா வெந்து நல்லா பாயில் ஆன பிறகு தான் நீங்கள் இந்த வெல்லத்தை போடணும். வெல்லத்தை போட்டு கொஞ்சம் நேரம் சிம்பிளில் பண்ணிடலாம். ஃபுல்லாக சிம்பிள் பண்ணியிருக்கிறேன். அடுப்பை தெரியுதா, ஃபுல்லாக சிம்பிள் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுமானது. ஆமாம், அப்போ இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்குறோம். என்னென்ன ரெசிபி போட்டோன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். மறுபடியும் வேணால் சொல்கிறேன். தேங்காய் மசால் பொடி, அப்புறம் பூண்டு தக்காளியெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டோம். பாவக்காய் நல்லா வெங்காயம் மட்டும் எப்பயும் கட் பண்ணக்கூடாது, இது அரைக்கக்கூடாது, பேஸ்ட் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. அதனால் வெங்காயமும் பாவக்காயும் வதக்கியிருக்கோம். எண்ணெய் நல்லா வதக்கின அப்புறம் தான்
மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் சின்ன ஒரு துண்டு, இவ்வளோ துண்டு சின்ன துண்டு வெங்காயம் வெல்லம் போட்டிருக்குறோம். ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, எல்லாம் வேண்டாம். வெல்லம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனு சீனி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போதும் சிம்மில் வச்சு. அந்த மணிக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, வந்தோடனே இறக்கிட்டா கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.